ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பீஸ் தமிழா. நீங்கள் வர பீஸ் தமிழா சேனல், நான் உங்கள் பீஸ் தமிழா. பரவாயில்லையே, 6 கிளாஸ் பாங் பால் அடிச்சுட்டு இவ்வளோ தெளிவாக பேச்சு வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, GTA San Andreasல பார்த்தீங்கன்னா நாம DirectX 3.0 மோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா DirectX 2.0 ஒரு மோடு இருக்குது. அதை காட்டிலும் இது வந்து அதோட அடுத்த வெர்ஷன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ மோட எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்கள் பிசி தமிழா அண்ட் யூ வாட்சிங். ஸோ அந்த மோடை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 2 ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவை. அந்த 2 ஃபைல்ஸ்க்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த 2 ஃபைல் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ரிக்வயர் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும், அதாவது பேசிக் மோட். இந்த கிராஃபிக்ஸ் மோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேட்டிவ் மோட்ஸ்லாம் அதெல்லாம். நெக்ஸ்ட்டு மோட் ஃபைல்ஸ் ஃபார் San Andreas, அதாவது கிராஃபிக்ஸ் மோடோட ஃபைல்ஸ்லாம் இதில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ரிக்வயர்டு ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, உள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் நிறைய இருக்கும், கிளியோ ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நேராக கொண்டு போய் நம்ம GTA San Andreasோட கேம் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் கேட்டாலும் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் திருப்பி நம்மளோட இந்த இருங்க, நான் 2 முறையே இதாக வச்சிடுறேன். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது நம்மளோட அந்த கிராஃபிக்ஸ் மோடுக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கிற ஃபோல்டர், லெஃப்டில் இருக்கிறது நம்மளோட கேம் ஃபோல்டர். ஸோ மோட் ரிக்வயர்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மோட் ஃபைல்ஸ் ஃபார் San Andreasனு ஒன்று இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 MB முடிஞ்ச உங்களுக்கு கிராஃபிக்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ மோட் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே இன்னும் 2 ஜிப் ஃபைல் இருக்கும். DirectX 3.1 ஒன்று, இன்னொரு ரிக்வயர் ஃபைல்ஸ் இருக்கும். முடியலடா. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே இருக்க ரிக்வயர் ஃபைல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து அதில் இருக்க ஃபைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம கேம் ஃபோல்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிக்கட்டும். இது ஒரு 1.5 GB. நம்ம பாட்டுக்கு வாயை விட்டணும். ஐ திங்க் 2 GB நினைக்கிறேன் ஃபைல் சைஸு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபைல் சைஸு போட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ரிக்வயர்ட் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு இருக்க எல்லாத்தையும் Ctrl+A Ctrl+C அப்படியே இங்கே Ctrl+C செவி. ஓகே, கேம் ஃபோல்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் த ஃபைல்ஸ் இன் த டெஸ்டினேஷன். ஓகே, அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான கட்டம், நம்மளோட கிராஃபிக்ஸ் மோடை இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ திருப்பி வெளியே வந்துட்டு DirectX 3.0 ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கவும். இன்னும் எவ்வளோ பேச்சர் கடை வச்சுருக்கீங்க? இது ஒரு 375 MB டன். ஸோ அந்த DirectX 3.0 ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். அதில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா DirectX 3.0 பீட்டா வெர்ஷன் ஃபார் சிங்கிள் பிளேயர்னு இருக்கும், அதான் நமக்கு தேவையானது. ஸோ அங்கே போயிட்டு நிறைய குவாலிட்டி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ வெரி லோ உங்கள் பிசியோட ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பிசி ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வரும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. நான் தற்போதைக்கு ஒரு லோ செட்டிங்ஸில் இருக்கிறதுக்கே இப்போ நான் போகிறேன். ஸோ லோ செட்டிங்ஸ், உங்களுக்கு எந்த செட்டிங்ஸில் உள்ள ஃபைல் வேணுமோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்க எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி ஆர் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் கேம் ஃபோல்டருக்கு அது காப்பி ஆயிரும். ஸோ மொத்தமாக மூவே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் காப்பி மட்டுமே செய்தால் போதும். இப்போதைக்கு நம்ம கேம் ஃபோல்டரில் பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கேமை பூட் பண்ணுறதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேமை பூட் பண்ணிடலாம். ஸோ கேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்தாலும் வரும். அது என்னென்னா, cannot find ஒரு ரெசல்யூஷன் போட்டு வீடியோ 300 பாப்பப் மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கேம் ஃபைலை அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக டோட்டலாக டெலிட் பண்ணிவிட்டு ரிட்டன் உங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு வராமல் டேரெக்டாக உள்ளே போகவும் சான்சஸ் இருக்குது. இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் லக். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிசியோட ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுங்க.
அந்த மோடோட கிராஃபிக்ஸ் இது பண்ணுங்கள். லோ எண்டுக்கு போய் ஹை ரேஞ்ச் கிராஃபிக்ஸ்லாம் வைக்காதீங்க, தாங்காது. முக்கியமாக உங்கள் ஜிபியூ டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மனசில் வைத்துக்கொள்ளும். ஸோ கேம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம GTA San Andreas கேமை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ENB சீரிஸ் ஃபார் GTA San Andreasன்னு காட்டுது ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு காட்டுச்சுனால நம்ம மோடை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் கேம் அண்ட் கிளிக் நியூ கேம் அண்ட் தேட்ஸ் இட். கேம் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கீஸ் டு ஷோ எடிட்டர். கிராஃபிக்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு San Andreas மாதிரி, பட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க ஃபீல் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டு ப்ளஸ் என்டரை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும். என்னது இது, ஷேடோவா? ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுது. அந்த செட்டிங்ஸில் நம்ம மாற்ற வேண்டியது டெப்த் ஆஃப் ஃபீல்டு, மோஷன் பிளர், அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் ஷேடோஸ். அப்புறம் நான் சரி சும்மா பொழுது போலன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம்பியன்ட் டாக் ஏன் மாறி இருக்கு, எனக்கு சரியில்லையே. நான் அதான் மிட் செட்டிங்ஸில் வச்சுருந்தேன். எனேபிள் ப்ளூம் வேண்டாம். என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணிட்டேன். இன்னும் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொழானே இருக்குது, ஏன்னு தெரியலையே. இங்கே ஷேடோ செட்டிங்ஸ் உண்டு. ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஷேடோ. மிட்லேயே இருக்கட்டும். பை த வே ஷேடோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கு எனக்கு, ஏன்னு தெரியல. இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை ஆடி மச்சான் வந்துடலையே. இந்தா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கிராஷ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, கிராஷ் ஆயிடுச்சுன்ட்டு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதனால் என்ன பண்ணேன்னா அப்படியே ஆல்ட் ப்ளஸ் டேப் அமுக்கி நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு நம்ம GTA San Andreasஸை என் டாஸ்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வேணால் ரீஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கிராஷ் ஆனதை பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ணிட்டோம். சைக்கிள் எடுப்போம். கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. பை த வே கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஆனால் ஃப்ரேம் ரேட்டு கிடைக்கிறதான் 10 FPS கிடைக்கிது. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை, இட்ஸ் பிளேயபிள்லாம் சொல்ல மாட்டேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அவரேஜாக பிளேயபிள். இந்த ப்ளூமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா ப்ளூம் செட்டிங்ஸை நம்ம லோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அல்ட்ரா ரியலிஸ்டிக் ஒரு நல்ல ஜிபியூ உள்ள சிஸ்டம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இது பக்காவாக ஒர்க் ஆகிற ஒரு கிராஃபிக்ஸ் மோடாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் லோ ஸ்பெக்கை வச்சுக்கிட்டு என்ன தான் தையத்தாக்கான்னு குதிச்சாலும் இது வேஸ்ட். என்னது இது, மோஷன் பிளர்ரா? மோஷன் பிளர்ரு இல்லாமல் நல்லா இல்லை, இருந்துட்டு போகுது. ஒரு ப்ளூம் வேணும், லென்ஸ் வேணும். மோஷன் பிளர் இருக்கட்டும். மோஷன் பிளர் இல்லாமல் அது நமக்கு பார்க்குற மாதிரியே இல்லை. ஸோ மோஷன் பிளரோட தான் இனிமேல் உள்ளே கலக்க போகிறோம். முதல் வேலையாக உள்ளே போய் ரெயின் செக் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுக்கு முதல்ல நான் மழையை வர வைக்கணும். அதுக்கு நான் சீட் கோடை பார்க்கணும். சீட் கோடை பார்க்காம நமக்கு கேமில் மழையை வர வைக்க தெரியாது. முதல்ல சீட் கோடை பார்த்துட்டு வந்துருந்தேன். ஸோ மழை பெய்யறதுக்கான சீட் கோடை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுவிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில அடிஷ்னல் மோட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மோடும் நமக்கு வந்துடும்.
அதில் குறிப்பாக சொல்லணுன்னா GTA 5யோட ஹெச்யூடி, அந்த ரேடியோ வீலு, சைக்கிளில் ரேடியோ கிடையாதுங்கிறத மறந்துட்டேன். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கூட கம்பைண்டாக வந்துடும். மழை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்குது. மீடியம் கிராஃபிக்ஸ்க்கே எப்படின்னா அல்ட்ரா ரியலிஸ்டிக்லாம் எப்படி இருக்கோ தெரியல. அவ்வளோலாம் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்பெக்கு பத்தாது. ஸோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃபிக்ஸு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கிராஃபிக்ஸ் கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ளூமெல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 10 ஃப்ரேம் தான் கிடைக்குது. நான் சும்மா அந்த கிராஃபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹையர் செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். ஆனால் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகுது, பிரச்சனை அதில் எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறு குறிப்பு என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கிராஃபிக் மோடோட செட்டிங்ஸை மட்டும் ஹையில் வச்சா பத்தாது. இங்கே அந்த கேமோட டிஃபால்ட் செட்டிங்ஸ்லையும் போய் ரெசல்யூஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஹையில் வச்சா மட்டுமே எல்லா எஃபெக்ட்ஸும் பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், கேம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சுருக்கேன். அது வச்சதாலும் இங்கே எனக்கு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வரலை. அங்கே ஏற்றுனதுக்கப்புறம் தான் இங்கே வந்துச்சு. ஸோ இது எல்லோரும் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே பீச் சைடு போயிட்டு கடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, என்னையை பொறுத்த வரைக்கும் டெஃபினிட்டிவ் எடிஷனாக இந்த மோடான்னு கேட்டால் இந்த மோடு தான். டெஃபினிட்டிவ் எடிஷன் ஒரு 20 GB வந்துச்சு எனக்கு தெரிஞ்சது. இது டிஃபால்ட் கேம் ஒரு 5 GB, இந்த மோடு ஃபைலில் ஒரு 2 GB, 7 GBயில் செலவு முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காசுக்கு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ப்ளஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கூட்ஸினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கு. அது போக ஒரு சில நியூ கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. கடல் பக்கம் வந்தாச்சு. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, தண்ணி பக்கம் போய் பார்ப்போமா. ஸோ எது தண்ணி எது டேமினே தெரிய மாட்டேங்குது. தண்ணியில் பார்த்தீங்கன்னா சம் கிளிச்சஸ் இருக்கோ. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற லெவலுக்கு எனக்கு பரவாயில்ல, சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை, ஆனால் நாட் பேட். தண்ணி பக்கம் போனால் ஃப்ரேம் இன்னும் ட்ராப் ஆகுது. ஸோ தண்ணி பக்கம் போக வேண்டாம். ஓகே, வெப்பன் வீல். ஓகே, வெப்பன் வீல் பார்த்தீங்கன்னா GTA 5லையும் GTA டெஃபினிட்டிவ் எடிஷன்ஸ்லையும் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் வீல் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கு. ஸோ மழை பெய்யுது. கார் எடுத்து ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம நேராக ஃபஸ்ட்டு ரோட்டுக்கு போய் ஏதாவது ஒரு காரை வழிமறைச்சி ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வேறு ஹைவேங்கிறதுனால ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போவானுங்களே, இவனு என்னை தட்டிடக்கூடாது, எனக்கு அதை நினச்சி தான் பயமாக இருக்குது. ஓகே, நமக்கு காரை தரத்துக்குனே ஒருத்தர் ஒரு மகான் ஆப்போசிட்டில் வராரு. அவரை மறைச்சி நிப்பாட்டுவோம். மறைச்சி நிப்பாட்டியாச்சு. காரை தூக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஸோ கார் எடுத்தாச்சு. ஓகே, காரை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்டையை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பர்சனை வச்சு ஃபர்ஸ்ட் பர்சன் எங்கடா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பர்சன் ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் பர்சன் மோடுக்கும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஓகே, கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்கிக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ அவ்வளோவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவ்வளோ பிடிக்கணும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.